வணக்கம். நீளம் அப்படின்னா என்னென்னா, அதாவது தொலைவு, தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த தொலைவு தூரத்தை எப்படி எதில் அளக்குறாங்க அப்படின்னா மீட்டரில் அளப்பாங்க. அதாவது இன்னும் ஒரு எளிமையாக சொல்லணும்னா, நம்ம பள்ளிகளில் பார்த்தா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அது மாதிரி வைப்பாங்க. அதாவது இந்த தொடக்கத்துக்கும் ஒரு முடிவுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோவா இருக்கும்னா 100 மீட்டராக இருக்கும். ஏங்க இதை இந்த இடைப்பட்ட தூரத்தை மீட்டரில் அளக்குறீங்க அப்படின்னா, இது ஒரு எஸ்ஐ அலகு. இந்த உலகம் முழுமைக்கும் இடைப்பட்ட தூரத்தை மீட்டரில் தான் அளப்பாங்க. அதனால தான் இதை மீட்டரில் கணக்கு பண்ணுறோம். ஒரு மீட்டர்னால் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மீட்டரை மில்லி மீட்டருங்கிற ஒரு சிறிய அளவுலேருந்து கிலோமீட்டருங்கிற பெரிய அளவு வரைக்கும் அளக்கலாம். இப்போ இந்த மில்லி மீட்டர் அப்படிங்கிறது மிகச்சிறிய அளவுன்னு நான் சொன்னேன். அப்போது அந்த மில்லி மீட்டருங்கிறது எவ்வளோ பெருசு சார், எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சிறிய அளவுகோல் எடுத்து பார்த்தீங்கன்னா 15 பெரிய கோடு இருக்கும். அந்த 15 ஒரு பெரிய கோட்டுக்கும் ஒரு பெரிய கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னா 10 குட்டி கோடு இருக்கும். அதாவது ஒரு முதல் தொடக்கம் அந்த 0வுக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது இந்த மில்லி மீட்டர்லேருந்து எப்படி சார் இவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம அவ்வளோ இது அளந்துகிட்டே போக முடியுமா அப்படின்னா, அப்படி நம்ம அளக்க தேவையில்லை. அதாவது ஒரு 10 மில்லி மீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அதாவது 0லேருந்து பெரிய கோடு இந்த 1ன்னு இருக்கதான் 1 சென்டிமீட்டர். இப்போது இது போல் இந்த 1 சென்டிமீட்டர் போல் 10 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 டெசிமீட்டர். அதாவது 10 சென்டிமீட்டருங்கிறது 1 டெசிமீட்டர். இந்த 1 டெசிமீட்டருங்க போல் 10 டெசிமீட்டர் சேர்ந்தால் தான் 1 மீட்டர். அதாவது 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த 1 மீட்டர் போல் 10 மீட்டர் சேர்ந்தால் தான் டெக்காமீட்டர். இந்த டெக்காமீட்டர் 1 டெக்காமீட்டர் போல் 10 டெக்காமீட்டர் சேர்ந்தால் தான் ஹெக்டோமீட்டர். இந்த 1 ஹெக்டோமீட்டர் போல் 10 ஹெக்டோமீட்டர் சேர்ந்தால் தான் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கிலோமீட்டர்னால் எவ்வளோ தொலைவு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 மீட்டர் அப்படிங்கிறது தான் 1 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பக்கத்து ஊர்லேருந்து இங்கேருந்து இன்னும் பக்கத்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, அது என்ன ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இதன் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. இதுதான் நீளத்துக்கான ஒரு விளக்கம், நீளத்தை அளக்கிறதுக்கான ஒரு நிலையான அலகு.